வணக்கம். யோசிச்சு பாருங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு அரசாங்க திட்டம் இன்னைக்கும் உங்க சொத்தை நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு கட்டுப்படுத்தினா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நீதிமன்ற வழக்க பத்தி தான். வாங்க இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போலாம். இதுக்காக நாம வெங்கட் நாராயணன்னு ஒரு நில உரிமையாளரோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா அவர்தான் 20 வருஷத்துக்கு மேல இதே மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டியிருந்தாரு. சரி, இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா திரு வெங்கட் நாராயணன் கிட்ட இருந்துதான். அவருக்கு மதுரை பக்கத்துல இருக்கிற சிறுதூர் கிராமத்துல 2 நிலம் இருந்துச்சு. மொத்தம் கிட்டத்தட்ட 4 ஏக்கர். ஆனா அவரால தன்னோட சொந்த நிலத்தை சரியா பயன்படுத்தவே முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா 24 வருஷமா ஒரு நகர மேம்பாட்டு திட்டத்துக்காக அவரோட நிலத்தை ஒதுக்கீடு, அதாவது ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. அவரை ஒரு மாதிரி அந்தரத்துல விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த ஒதுக்கீடுனா என்னது? சிம்பிளா சொல்லணும்னா, கவர்மெண்ட் ஒரு பிரைவேட் சொத்தை ஹோல்டுல வைக்கிற மாதிரி. இந்த இடத்த நாங்க எதிர்காலத்துல ரோடு போடுறதுக்கோ பார்க் கட்டுறதுக்கோ யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி வச்சிடுவாங்க. இதுதான் நில ஒதுக்கீடு. சரி, இப்போ இந்த கேஸோட மையப்புள்ளிக்கே வருவோம். அது என்னன்னா, இந்த சிறுதூர் விரிவான மேம்பாட்டு திட்டம். இந்த பிளான் 1997லயே அப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த பகுதியோட எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு இதுதான் முடிவு பண்ணுச்சு. இதுல தான் திரு வெங்கட் நாராயணனோட நிலத்தையும் சேர்த்து அதிகாரப்பூர்வமா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு இடத்த இப்படி ஹோல்ட்ல போடுறாங்க. சரி, அதை எத்தனை நாளைக்கு அப்படியே வச்சிருக்க முடியும்? காலத்துக்கும் வச்சிருக்கலாமா? இங்கதான் ஒரு குறிப்பிட்ட சட்டம் இந்த கதைக்கு ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. சோ இந்த மொத்த பிரச்சனைக்குமான தீர்வே ஒரு சட்டத்துல தான் இருக்கு. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த சட்டம் தான் தமிழ்நாடு நகர் மற்றும் ஊரமைப்பு சட்டம். அதுல இருக்கிற பிரிவு 38 ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ரூல். அது சொத்து உரிமையாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரின்னு சொல்லலாம். சிம்பிளா யூஸ் பண்ணுங்க இல்லனா விட்டுடுங்கன்னு அரசாங்கத்துக்கே சொல்ற மாதிரி ஒரு விதி இது. அப்போ இந்த 3 வருஷ விதி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு டெவலப்மெண்ட் பிளான்ல உங்க நிலத்தை ஒதுக்குறாங்க. அப்போ இருந்து கவர்மெண்ட்டுக்கு 3 வருஷம் டைம். அந்த 3 வருஷத்துக்குள்ள அவங்க அந்த நிலத்தை கையகப்படுத்தணும். ஒருவேளை அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா அந்த ஒதுக்கீடு தானாவே காலாவதி ஆயிடும். அதுல ஒரு எக்ஸ்பைரி டேட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான். இந்த சட்ட விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட திரு வெங்கட் நாராயணன் நேரா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு ரிட் மனு தாக்கல் பண்றாரு. அதாவது கோர்ட் மூலியமா ஒரு முறையான கோரிக்கையை வைக்கிறாரு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையில இவர்தான் ஆள் கிடையாது. இதுக்கு முன்னாடியே 2017ல அம்சவல்லின்றவங்களும் 2018ல சண்முகநாதன் அவர்களும் இதே சிறுதூர் திட்டத்தால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க 2 பேருமே கோர்ட்டுக்கு போய் இதே காரணத்தை சொல்லி கேஸை ஜெயிச்சிருந்தாங்க. சோ இது வெங்கட் நாராயணனோட கேஸுக்கு ஒரு வலுவான முன்னுதாரணமா அமைஞ்சது. இந்த கேஸோட ஹைலைட்டே இதுதான் சொல்லலாம். கோர்ட்ல என் நிலத்தை 1997ல ஒதுக்குனீங்க, ஆனா கையகப்படுத்தவே இல்ல. சட்டம் 38 படி அந்த ஒதுக்கீடு காலாவதி ஆயிடுச்சுன்னு வாதித்தாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அரசாங்க தரப்பு வக்கீல், ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இதுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதோ அது இவருக்கும் பொருந்தும்னு ரொம்ப சிம்பிளா ஒத்துக்கிட்டாங்க. சோ 2 பக்கமும் ஒரே மாதிரி பேசிட்டதால, சட்டமும் ரொம்ப தெளிவா இருந்ததால கோர்ட்டோட தீர்ப்பு ரொம்பவே சுலபமா இருந்துச்சு. அப்படியே செப்டம்பர் 30, 2021ல நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி மனுதாரரோட நிலங்கள் மேல இருந்த ஒதுக்கீடு பிரிவு 38 படி காலாவதியானதாக கருதப்படுதுன்னு தீர்ப்பு சொல்லிட்டார். அதாவது 24 வருஷமா இருந்த அந்த ஒதுக்கீடு செல்லாதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. மொத்தமா அவரோட 2 நிலத்தையும் சேர்த்து 3.82 ஏக்கர் நிலம் அந்த காலாவதியான மேம்பாட்டு திட்டத்திலிருந்து முழுசா விடுவிக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த நிலம் அவரோட முழு கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு. இந்த கேஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு தெளிவா காட்டுது. அதாவது அரசாங்கம் போடுற திட்டங்கள் எல்லாம் நிரந்தரமானது கிடையாது. ஒருவேளை அரசாங்கம் ரொம்ப காலமா எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்தா அதுக்கு எதிரா சாதாரண குடிமக்களுக்கு சட்டப்படி தீர்வு இருக்குன்றதை இது உறுதிப்படுத்துது. கடைசியா இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த மாதிரி எப்பதோ காலாவதியான திட்டங்களால இன்னும் எத்தனை பேரோட சொத்துக்கள் முடக்கப்பட்டு சவால் செய்யப்படுவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு?